பீரியட்ஸ்ன்னு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கோ எங்கள் வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சுன்னா அவங்க என் பக்கத்துலேயே வர மாட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் நான் வந்து கொடூரமாக இருப்பேன்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து சாமி ரூம்குள்ளே போகக்கூடாது. பீரியட்ஸ் ஆனால் நான்வெஜ் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் மீன் பிரியை. வெள்ளிக்கிழமைனா கூட காலைல எழுந்திரிச்சு விளக்கு பற்றி வச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் சாப்பிட்ற ஆள். அப்போ நான் எப்படி இதெல்லாம் நிறுத்துறது அப்படிங்கும்போது Darling 3D Diwali deals. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 டீல்ஸ். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ரோபோ சங்கர் அவங்களோட மனைவி வந்து அவங்க இறப்புல டான்ஸ் ஆடினதும் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா பேசுறாங்க. ஒரு மேல் ஆடுறப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இதே ஒரு ஃபீமேல் ஆடினா வந்து அது தப்பு அப்படின்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஆண்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், பெண்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு இங்க எழுதப்படாத ஒரு விதி இருக்கு. ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போறது நாகரிகம் இல்லாததா? பெண்கள் என்ன போட்டு துப்பட்டா போடுங்க தோழிங்கிற மாதிரி தான்மா. நீங்க துப்பட்டா போட்டாலும் என்ன தெரியுதுன்னு எட்டி பார்ப்பான், அதை கழட்டி காட்டினாலும் ஒண்ணுமே இல்லைன்னு கமெண்ட் பண்ணிட்டு போவான். ஒரு பையன் வந்து கெட்ட பையனா இருக்கலாம், ஆனா ஒரு பொண்ணு வந்து எப்பயுமே நம்ம ப்ரொஜெக்ஷன்ல நல்ல பொண்ணா இருக்கணும், நல்ல பொண்ணா இருக்கு இப்படியே சொல்றாங்க. அது எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆக்சுவலி விமனுக்கு தான் கர்ப்பப்பை இருக்கு. நீ பெத்த பொண்ணு உன்ன மாதிரி தான் இருக்கும், நீ பெத்த பொண்ணு உன்ன மாதிரி தான் போகும், நீ பெத்த பொண்ணு உன்ன மாதிரி தான் செய்யும்னு ஒன்று சொல்றது பெண்களுக்கு தான். ஆம்பளை பசங்களுக்கு அவ்வளோ சொல்ல மாட்டாங்க. அதனால குருவாயூர்ல ஒரு கோவில்ல அந்த குளத்துல வந்து மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து கால் கழுவுற மாதிரி ஒரு ரீல் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். உயிரை மாய்த்து கொள்ள கூட தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் தான் இந்த ரீல்ஸ் ஜென்ரேஷன். சினிமாலும் அப்படிதான். இன்னைக்கு வர ஹீரோயின்ஸ் பேர் நமக்கு தெரியறதில்ல, சீரியல்லையும் வர ஹீரோயின்ஸ் பேர் தெரியறதில்ல. ஏன்னா அவங்களாம் இந்த 1 நாள் 2 நாள் தான் காணாமல் போயிடுவாங்க. கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் ரேகா மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இப்போ சமீபத்தில் இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, ஒரு இஷ்யூவாகவே போயிட்டு இருக்கு. என்னன்னா, ராபர்ட் மாஸ்டர் அவங்க அம்மாவோட இருந்ததுல டான்ஸ் ஆடுறதுக்கும் இப்போ வந்து இவர் ரோபோ சங்கர் அவங்களோட மனைவி வந்து அவங்க இறப்புல டான்ஸ் ஆடினதும் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா பேசுறாங்க. இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுனே தெரியல ஒரு காமன் பீப்புள். ஏன்னா ஒரு மேல் ஆடுறப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இதே ஒரு ஃபீமேல் ஆடினா வந்து அது தப்பு அப்படின்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, ஃபீமேலுக்கு எப்பவுமே பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா ஆண்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், பெண்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு இங்கே எழுதப்படாத ஒரு விதி இருக்குது. அந்த விதியை மீறி நாங்கள் முன்னாடி வரும்போது, இட் மீன்ஸ் நம்ம முன்னாடி வரும்போது இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த சொசைட்டி அப்படி தான் இங்கே வந்து ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு கல்லாக தான் எடுத்து வைக்கணும். ஸோ முதல் கல் பிரியங்காக்கா எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு மொத்த தமிழ்நாடும் பாராட்டு. அறிவில்லாதவன், என்ன சொல்றது, மிருகங்கள், இவங்கெல்லாம் தான் இந்த மாதிரி ராங் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அவங்கள பற்றியெல்லாம் கவலையப்பட வேண்டாம். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ சமீபத்தில் பார்த்தது அந்த பூ மார்க்கெட்டில் வந்து ஒரு லாயர் போயிருப்பாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு அவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறதா இருக்கட்டும், அங்கே இருக்கிறவங்களே வந்து இந்த ஆடை வந்து நாகரிகம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போகிறது நாகரிகம் இல்லாததா? எது நாகரிகம் அப்படி ஒன்று இருக்குல்ல. நிலா ஒரு நாளும் நான் வந்து சுடிதார் போட்டு பார்த்ததே இல்லை, ஆனால் அது எனக்கு அழகாக தான் தெரியுது. சூரியன் ஒரு நாளும் துப்பட்டா போட்டு பார்த்ததில்லை, அதையும் நம்ம ஒத்து தான் பார்க்குறோம். பெண்களை மட்டும் ஏன் வந்து பூ மார்க்கெட்டில் விற்கிறவன் மல்லிகைப்பூ விற்கிறான், ரோஜா விற்கிறான், ஜமந்தி விற்கிறான், அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் வந்து நிற்குது. இப்போ அவங்ககிட்ட கேட்கலாம்ல, நீ விற்கிற பூவில் ட்ரெஸ் போட்டிருக்கேடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் இது வந்து என்னன்னா, பெண்கள் என்ன போட்டு துப்பட்டா போடுங்க தோழிங்கிற மாதிரி தான்மா. நீங்கள் துப்பட்டா போட்டாலும் என்ன தெரியுதுன்னு எட்டி பார்ப்பான், அதை கழட்டி காட்டினாலும் ஒன்றுமே இல்லைன்னு கமெண்ட் பண்ணிட்டு போவான். அதெல்லாம் காதில் கேட்காம போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் என்ன வேணாலும் போடுவேன், அது என்னுடைய சுதந்திரம். அதை கேட்கறதுக்கு எவனுக்குமே இங்கே ரைட்ஸ் கிடையாது. எனக்கு என்ன பிடிக்குதோ, எனக்கு இன்றைக்கி அது பிடிக்காம கூட போகலாம், அதை நம்ம மாற்றிக்கலாம். அதுக்காக இது என்ன போடணும் அப்படிங்க, அதான் அவங்க அதுக்கு பதில் பேசிட்டாங்களே. பயந்து வந்தாதான் நமக்கு அது பேசணும். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ யார் கேட்கறதுக்குன்னு கேட்டாங்களே, இதுதான் பெரிய வெற்றியா நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2025 இருக்கும். இருந்துமே வந்து இன்னமும் விமனுக்கு அந்த ப்ரெஷர் இருக்குது. விமன்னா வந்து நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், நீ வந்து நல்லவளாக இருக்கணும். அது ஏன் ஒரு கட்டாயம்? ஏன் ஒரு பையன் வந்து கெட்ட பையனாக இருக்கலாம், ஆனால் ஒரு பொண்ணு வந்து எப்பயுமே நம்ம ப்ரொஜெக்ஷனில் நல்ல பொண்ணாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கு இப்படியே சொல்கிறாங்க. அது எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி விமனுக்கு தான் கர்ப்பப்பை இருக்குது. நீ பெத்த பொண்ணு உன்ன மாதிரி தான் இருக்கும், நீ பெத்த பொண்ணு உன்ன மாதிரி தான் போகும்,
நீ பெத்த பொண்ணு உன்ன மாதிரி தான் செய்யும்னு ஒன்று சொல்கிறது பெண்களுக்கு தான். ஆம்பளை பசங்களுக்கு அவ்வளோ சொல்ல மாட்டாங்க. அதனால் கர்ப்பப்பை இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு இப்படி தான் இருக்கும், உலகம் அழிகிற வரைக்கும் பெண்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை வந்து போராடி போராடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே ஃபேஸ் பண்ணி கடந்து வரணும். சோர்வு அடைஞ்சிடக்கூடாது எந்த இடத்துலையும். ஒரு ஆடைக்காகவோ ஒரு வார்த்தைக்காகவோ ஒரு இயலாத சொல்லுக்காகவோ நம்மலாம் வந்து ஐயோ அப்படின்னு சோர்ந்து மட்டும் போயிடக்கூடாது. எவன்லாம் கன் எடுத்து சுடுறானோ கல் எடுத்து அடிக்கணும் அவனையெல்லாம், அவ்வளோதான். உங்க ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரிலாம் வந்து ரூல்ஸ் போட்டாங்க இதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும்? நிறைய, எல்லாமே எனக்கு அப்படிதான் தோணுது. சில நேரங்கள் அப்படி தோணும், சில நேரங்கள் சரி போ உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு சொசைட்டிக்காக சில விஷயங்கள் பண்ணும். எல்லாமே A to Z பெண்ணுக்காக இங்க வடிவமைக்கப்பட்ட கலாச்சாரங்கள் பண்பாடுகள்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அது எல்லாமே அபத்தமா தான் இருக்கும். ஆனா சில அபத்தங்கள் விரும்பி ஏத்துக்கிறோம், சில அபத்தங்களை அபத்தோன்னு தெரிஞ்சும் புறக்கணிக்க முடியாம இருக்கிறோம். ஸோ A to Z எல்லாமே தலையிலேருந்து கால் வரைக்கும் நமக்கு பண்ணதில்லை, எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியாது. ஒரு வயனு இது எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெளிவாகவும் சொல்லலை, ஆனால் நம்மளை பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ரூல் தான் வந்து இப்போது பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து சாமி ரூம்குள்ளே போகக்கூடாது, அவங்களுக்குன்னு தனி தட்டு இன்னமும். பட் இப்போ நிறைய பேர் பண்ணுறதில்ல, பட் ஸ்டில் ஒரு சில பேர் இன்னமும் வந்து சோஃபாவில் உட்காரக்கூடாது, இந்த பெட்டில் படுக்கக்கூடாது, அவங்களுக்கு தனியாக பாய் இருக்கணும், இப்படிலாம் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த கார்த்திகை மாதம் இப்போ அந்த புரட்டாசிலே ஐப்பசி தொடங்கினாலே சபரிமலைக்கு மாலை போட ஆரம்பிச்சிருவாங்க. சபரிமலைக்கு மாலை போட்ட ஆண்கள் இந்த கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு போகிறவங்களெல்லாம் பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நினச்சா, எனக்கு தெரிஞ்சு நான் கோயம்புத்தூரில் தான் வளர்ந்தேன், கேரளாவில் பிறந்தேன்னா கூட அந்த சைடு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து பீரியட் ஆயிட்டோம்னா ஆம்பளைங்களே பார்க்கக்கூடாது, ஆம்பளைங்க முகத்தவே பார்க்கக்கூடாது, அது தப்புன்னெலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க பெண்கள் வந்து சக்தி, அந்த டைமில் நான் டபுள் சக்தியாக ஆகும் அப்படின்னு. டபுள் சக்தி ஆனால் என்ன, ஒரு அரை வாங்க 2 அரை வாங்க போகிறோம் அவ்வளோதானே. ஆனால் இது ஏன்னு எனக்கு புரியல. ஆனால் நானும் கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன், பீரியட்ஸ் ஆனால் விளக்கு வைக்கக்கூடாது, பீரியட்ஸ் ஆனால் உப்பு மஞ்சள் அரிசி தொடக்கூடாது, புளி இந்த மாதிரி எல்லாம் சில ஐட்டங்கள் தொடக்கூடாது, செடி கிட்ட போகக்கூடாது, துளசி தொடக்கூடாது எல்லாம் சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் கேட்குறப்ப எப்படி இருக்கு? அது இரிட்டேட்டிங்காக இருக்குமா? இரிட்டேட்டிங்காக இருக்கான்னு தெரில. மன ரீதியாக நான் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டேன். ஏன்னா நான் குழந்தையிலேருந்து அது பண்ணுறதுனால பீரியட்ஸ் ஆன டைமில் நான் விளக்கு பற்ற வைக்க மாட்டேன், ஆனால் நான் தான் சமைக்கிறேன், எனக்கு வேறு வழி இல்லை. உப்பு நான் தான் எடுத்தாகணும், மஞ்சள் நான் தான் எடுத்தாகணும், எனக்கு டெய்லியும் கொஞ்சம் பூ வைக்கணும். நான் வந்து பீரியட்ஸ் ஆனாலும் நான் பூ வைப்பேன். பீரியட்ஸ் ஆனால் நான்வெஜ் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் மீன் பிரியை, மீன் இல்லாமல் என்னால் வெள்ளிக்கிழமைனா கூட காலைல எழுந்திரிச்சு விளக்கு பற்ற வச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் சாப்பிட்ற ஆள். அப்போ நான் எப்படி இதெல்லாம் நிறுத்துறது அப்படிங்கும்போது எனக்கு அது கஷ்டமான விஷயம். ஆனால் சில நேரங்களில் நான் வந்து பீரியட்ஸ் ஆனால் 3 நாள் கண்டிப்பாக நான் விளக்கு வைக்க மாட்டேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலே நான் அதுக்கு வந்து கொஞ்சம் பேக் வாங்கிட்டேன். அந்த மாதிரி சில விஷயங்கள், கோயிலுக்கு போக மாட்டேன், அது என்னை அறியாமே எனக்குள்ளே புகுத்தப்பட்டது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் எல்லா விஷயமே அப்படி என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, சிச்சுவேஷன்ஸ்னு கூட சொல்லலாம். இப்போ சமைக்கக்கூடாது, சமையல் கட்டுக்கு போகக்கூடாது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்லை, நான் தான் சமைச்சாகணும். நான் சமைச்சாதான் என் ஹஸ்பண்டும் நானும் சாப்பிட முடியும். என் பொண்ணு இருக்கிற டைமில் பீரியட்ஸ் ஆச்சுன்னா நாங்கள் 3 பேர் நான் சமைச்சு தான் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். அதனால் பீரியட்ஸ் போகக்கூடாதுன்னு சின்ன வயசுலேருந்தே கிடையாது. 2வது எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டோமா ஆகலையான்னு யாருக்குமே தெரியாது. எப்போ ஆகிறோம் எப்போ ஆக மாட்டோன்னே தெரியாது. எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருப்போம். ஏன்னா எப்போவுமே காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தான் விளக்கு அது அடுப்புக்கிட்டே வருவோம். அதனால் இன்றைக்கி நாங்கள் பீரியட் ஆகிட்டோம், இன்றைக்கி நாங்கள் பீரியட் ஆகலைங்கிறதெல்லாம் எப்போவுமே தெரிஞ்சுக்கிட்டது இல்லை. யாரும் அதை வந்து நீ இன்னைக்கு பீரியடா அப்படிலாம் கேட்டதும் இல்லை. அண்ட் இப்போது இந்த நியூஸ்மே ஒன்று கேள்விப்பட்டேன் மேம். குருவாயூரில் ஒரு கோவிலில் அந்த குளத்தில் வந்து ஒரு பெண், மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து கால் கழுவுற மாதிரி ஒரு ரீல் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கோவிலை ஃபுல்லாகவே வந்து சுத்திகரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்கு அவங்களுக்கு? அதாவது பெண்கள் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிடிவாதமாக சில பேர் இருக்காங்க. சில இடத்துக்கு போகக்கூடாதுன்னா நீங்கள் அங்கே போகிறீங்க. இப்போது சில கோயில்களில் இஸ்லாமியர்கள் போகக்கூடாது, சில கோயில்களில் இது போகக்கூடாதுன்னு இருக்குது. அந்த கோயில்களில் போகக்கூடாதுன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பெரியார் போன்றவர்கள் பிரச்சனை பண்ணி எப்படியாவது எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் கடவுள் ஒன்று தானே, எல்லாரும் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இப்போ அவங்க கால் கழுவுறாங்கல்ல, நான் கால் கழுவும்போது நான் பீரியடாக இருந்தேனான்னு எப்படி அந்த கோயிலில் இருக்கவங்களுக்கு தெரியும்? ஒன்று, நான் எந்த ஜாதியை சார்ந்தவன் அந்த கோயிலில் இருக்க எப்படி தெரியும்? எந்த மதத்தை சார்ந்தவர்னு எப்படி தெரியும்? இப்போ நம்ம கேமரா தூக்கிட்டு ஏன் அந்த குளத்துல போய் கால் கழுவணும்?
புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம வந்து வேற்று மதத்தை வேற்று ஜாதியை சார்ந்தவர்கள் அந்த கோயில தடை செய்யப்பட்டிருக்குன்னா சட்ட ரீதியா நீங்க போராட்டம் பண்ணி அதை நீங்க ஜெயிச்சு நீங்க அதை பண்றதுங்கிறது நியாயமான ஒண்ணு. ஆனா அங்க பிரச்சனைகளை கிரியேட் பண்ற மாதிரியே நம்ம போய் இந்த சபரிமலைக்கு போய் நாம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு நேரடியா கோர்ட்டுக்கு போங்க, அதுக்கான ரைட்ஸை வாங்குங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து இதுவுமே தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதாவது எதெல்லாம் தப்போ அதை நம்ம போராடி ஜெயிக்கிறது வேற. ஆனா நான் வந்து குறுக்கு வழியில பூந்து வேண்டாததை பண்ணி தான் பண்ணுவேங்கிறது வந்து அது அநாகரிகமா பாக்குறேன் நான். இப்போ எல்லா பெண்களாலையும் கோர்ட்டுக்கு போய் வாதாடுறது எல்லா பெண்களாலையும் இப்போ நான் குளத்துல போய் குளிச்சிருக்கேன். அந்த குளத்துல கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் எங்க அம்மாலாம் குளிச்சிருக்காங்க. நான் குழந்தையா இருக்கும்போது குருவாயூர் குளத்துல குளிச்சிருக்காங்க. கல்யாண வீடுகள்ல கல்யாணம் நடக்கும்போது முதல் நாள் அங்க தங்கி அந்த குளத்துல குளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல ஏதோ மரணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குளத்தை வந்து சுத்திகரிச்சு அதுக்குன்னு ஆயிடுச்சு. இப்ப நான் குருவாயூர் போனாலும் அந்த தண்ணி எடுத்து தொளிச்சு கால் நனைச்சு அந்த மீன்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் நான் வரது உண்டு. என்னை ஒண்ணுமே சொன்னது இல்லையே, சுத்திகரிச்சது இல்லையே. நான் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமான்னு எப்படி அந்த கோயிலில் இருக்கவங்களுக்கு தெரியும்? நான் அதை உட்காந்து வீடியோ எடுத்து அதை வந்து கிரியேட் பண்ணும்போது ஏன் அதை பண்ணணும்? கருவறைக்கு யாருமே அலோடு கிடையாது, ஐயரை தவிர யாரையுமே அலோவ் பண்ணுறது கிடையாது, நானுமே போக முடியாது. அதுவே நம்ம வந்து சட்ட ரீதியாக இன்னும் போராடிட்டு இருக்கணும். கிட்டத்தட்ட 100 வருஷமா போராடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது நமக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கோயிலுக்கே எல்லாரும் போகலான்னு ஒரு லெவல் வந்திருக்கோம். நீங்கள் அது போய் பண்ணக்கூடாத இடத்துல அது பண்ணுறதும் தப்பு. ஏன் பண்ணணும்னு கேள்வி கேட்டு நீங்க அதை பண்ணலாம். ஏன் நான் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம், அதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்லலாம், அதுக்கு நீங்க வந்து ஸ்டேஷன் போகலாம். ஆனா இதெல்லாம் இந்த ரீல்ஸுக்காக நம்ம ஏன்னா இப்போ நான் சமீபத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போனேன். அந்த சிலைகள் இருக்கு இல்லையா, அந்த சிலைகளை ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. கோயிலுக்குள்ள உட்காந்து ரீல்ஸ் பண்றாங்க. நீ கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிட வரணும், நீ ஏன் ரீல்ஸ் எடுக்கிற? கோயிலுங்கிறது எதுக்கு? அழகை ரசிக்கக்கூடிய இடம். நான் அது சாமின்னு கூட சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு விதமான அழகோடு இருக்கு. அவ்வளோ விதமான சிலைகள் அங்கே விதவிதமா ரொம்ப அழகா இருக்கு. நம்மளுடைய இந்த கட்டிடக்கலைக்கெல்லாம் வந்து உலகத்திலேயே யாருமே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதை ரசிக்காம அதை உட்காந்து வீடியோ எடுத்து அதை எடுத்து போடும்போது அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வேலை போகும்ல. அவங்க ஒரு ரூல்ஸ்ன்னா அந்த ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணு. அப்போ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதை பண்ணாம கோயிலுக்குள்ள போய் கருவறை தான் போட்டோ எடுப்பேன், அந்த சாமியை தான் போட்டோ எடுப்பேன், அந்த சிலையை தான் போட்டோ எடுப்பேங்கிறதெல்லாம் வந்து அநாகரிகமான செயல், பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். இப்ப இருக்கிறது வந்து இந்த ரீல்ஸ் மோகம், நம்ம ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக என்ன எல்லையை தாண்டி வரைக்கும் என்ன பண்றாங்க? செத்த மாதிரி கூட நடிக்கிறாங்க, என்ன வேணாலும் பண்றாங்க, அவ்வளவுதான். உயிரை மாய்த்து கொள்ள கூட தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் தான் இந்த ரீல்ஸ் ஜென்ரேஷன். ஏன்னா அவங்களால வந்து கண்டினியூ பண்ணவே முடியாது, திறமை கிடையாது. இந்த என்ன சொல்றது, ஒரு நாள் வீட்டில் பூச்சி தான் அவங்கெல்லாம். எப்போ காணாமல் போவாங்கன்னு தெரியாது. ஏன்னா ரீல்ஸ்ல என்ன 2-3 வருஷம் தானே ஆச்சு. இந்த இன்ஸ்டாகிராம் அது இதெல்லாம் வந்து ஒரு 5 வருஷம் வந்ததுலேருந்து கொஞ்சம் அப்படியே அதுதான், அவ்வளோதான் ஆச்சு. ஆனால் அவங்கெல்லாம் இன்னைக்கு பாதி பேர் காணுமே. திறமை இருக்கிறவங்க எல்லா காலத்துலேயும் நிலைச்சிருப்பாங்கம்மா. இந்த என்ன சொல்றது, இந்த மழைக்கு வந்த காளான் மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க அதே மாதிரி காணாமல் போயிடுவாங்க. ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டால எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க 1 மில்லியன் வச்சிருக்காங்களா, அவங்களோடனே வந்து ஒரு சீரியலுக்கு ஹீரோயினா போடுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து படத்திலே அந்த மாதிரி வாய்ப்புகள் தான் வருது. அப்போ உண்மையாலுமே பல வருஷங்கள் நீங்க எல்லாம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இருந்திருப்பீங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? நிறைய பேர் ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட். அப்ப நாங்க இவ்வளோ இயர்ஸா கலைக்காகவே எங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கோம், அப்ப இதெல்லாம் டாலரேட் பண்ணிக்க முடியலன்றாங்க. உங்களோட கருத்து என்ன மேம்? அதுல சாவித்ரி அம்மா, சரோஜா தேவி அம்மா, கேஆர் விஜயா அம்மா, இப்படி பல பேர் அந்த காலத்தில் இருக்காங்களா, அதெல்லாம் நான் பிறக்காத காலம். அவங்கெல்லாம் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்கெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருந்தாங்க. இன்றைக்கும் அவங்களோட ஒரு பாட்டு வந்தால் இவங்க தான் நம்மளால சொல்ல முடியுது. ஒருவேளை பேர் தெரியலினாலும் அவங்க ஒரு 10 படத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்களில் நான் ரேவதி, சுஹாசினி மேடம், அதாவது ரேவதி மேடம், சுஹாசினி மேடம், அமலா மேடம், இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களெல்லாம் நம்ம ரசிக்க முடியும். நிறைய படங்கள்லாம் வர்றாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது, ஆஹா இவங்கெல்லாம் வந்து அம்பிகா மேடம், ராதா மேடம், இவங்கெல்லாம் குஷ்பு, இவங்க எல்லாமே அந்த லிஸ்ட்டில் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் நம்ம மனசில் நிற்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நான் குஷ்புன்னு சொன்னோன்னா அந்த முகம் உங்களுக்கு முகத்துக்கு வருது, ரோஜா மேடம்னு சொன்னோன்னா அவங்க முகம் வருது. இப்படி ஒவ்வொருத்தரோட பேர் சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ தொடர்ந்து ஒரு 6 சேனல்னு வச்சுக்கோங்களேன். 6 சேனல் இருக்குல்ல, சீரியலில் நடிக்கக்கூடிய ஹீரோயின்ஸை மட்டுமே உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகத்துக்கு, எனக்கு பேர் கூட தெரியாது, அது வேறு விஷயம். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? எத்தனை நாள் அவங்க இருப்பாங்க? எத்தனை பேரோட மனசில் அவங்க நிற்கிறாங்க? அதுதான் சினிமாலே அப்படிதான். இன்னைக்கு வர ஹீரோயின்ஸ் பேர் நமக்கு தெரியறது இல்லை.
சீரியல்லையும் வர ஹீரோயின்ஸ் பேர் தெரியறது இல்லை. ஏன்னா அவங்களாம் இந்த 1 நாள் 2 நாள் தான் காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் திறமை இல்லாமல் இந்த ஆரம்பத்தில் இருக்கிற அழகை வச்சு அப்படி வராங்க, அது அப்படியே காணாமல் போயிடும். ஆனா அப்போ ஒரு கோவம் வரும்ல, இவ்வளவு இயர்ஸா கலைக்காகவே கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதுக்காக வந்து கோவப்பட வேண்டியதே இல்லை. உழைப்பாளிகளும் திறமைசாலிகளும் ஒருபோதும் சாவதில்லை. இன்னைக்கு அவங்களுக்கான கேரக்டர் இல்லை, ஆனா நிச்சயம் நாளைக்கான கேரக்டர் அவங்களுக்கு தயாரா தான் இருக்கும். ஏன்னா நல்ல டைரக்டர்ஸ், அதாவது விஷயம் தெரிஞ்ச டைரக்டருக்கு இதுகிட்ட சரக்கு இல்லை, நம்ம அவங்களே கூப்பிடு அப்படின்னு கூப்பிடுவாங்க. புதுசா அதே ரீல்ஸ் எடுத்து அந்த ரீல்ஸ் டைரக்டரா இருந்தாருன்னா அந்த பொண்ணை தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதுவும் டைரக்டருக்கும் லைஃப். ஏன்னா இன்னைக்கு நிறைய டைரக்டர் கதை இல்லாம திண்டாடிட்டு கிடக்குறாங்க. 4 படம் நல்லா எடுத்தாங்க, 5ஆவது படம் ஊத்திக்கிச்சுங்கிறாங்க. 10 படம் எடுத்தாலும் அவங்களால ஊத்திக்க தான் முடியும். ஏன்னா அவங்களுக்கு கதை கிடையாது. கதை ஏன் இல்லைன்னா அவங்க படிப்பும் கிடையாது, பக்கத்துல இருக்கிறவங்களோடையும் பேசுறது கிடையாது, சொசைட்டியும் தெரியாது. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு உலகத்துல வாழ்றதுனால அப்படிதான் அது காணாம போகும். இப்போ வந்து நம்ம சொசைட்டில வந்து பெண்ணை வந்து வடிவமைக்கிறது வந்து ரொம்ப நம்மள ப்ரெஷரைஸ் பண்றாங்களோன்னு தோணுது. நீ வந்து இப்படிதான் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து உனக்கு என்ன பீரியட்ஸா, அதனால வந்து நீ மூட் ஸ்விங்ஸ்ல பண்றியா, இதெல்லாம் கேட்குறப்ப ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு எதுவுமே இருந்திருக்காது. ஆனா சும்மாவே வந்து மூட் ஸ்விங்ஸ் ஆகுது எல்லாத்துக்குமே. அவங்களுக்கு எது கேட்டாலும் வந்து பிரெக்னன்சில இருந்தா பிரெக்னன்சி மூட் ஸ்விங்ஸ், குழந்தை பிறந்துட்டா போஸ்ட்மார்ட்டம் மூட் ஸ்விங்ஸ், ஏன்டா ஏதாவது ஒரு டேக்லைன் வச்சு 1 நாளே இப்படிதான் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கு. நானும் தான் கேட்குறேன். ஏன்னா நமக்கு கோவம் வந்தா, எனக்கு கூட ஒரு கமெண்ட்ஸ் போட்டாங்க, நான் கோவமா கத்துனதுக்கு என்னம்மா பீரியட் ஆக போறியா, பீரியட்ஸுக்கு முன்னாடி 3 நாள் இப்படிதான் இருப்பாங்க, பீரியட்ஸு எவன் சொன்னா? பீரியட்ஸ்ல நான்லாம் ரன்னிங் போறேன், யோகா பண்றேன், ஜாலியா இருக்கேன், சிரிக்கிறேன், சந்தோஷமா இருக்கேன். எனக்கு பீரியட்ஸ்ன்னு அவன் எப்படி தெரிஞ்சு முடிவு பண்ணுவான்? அப்படிலாம் கோவம் வரும், அதெல்லாம் கண்டுக்கூடாது. உங்களை யாராச்சும் அப்படி சொல்லியிருக்காங்களா? அதுக்கு இன்ஸ்டன்ட்லாம் இல்லை, நான் கோவப்பட்டா எங்கள் வீட்டில் இருக்கவங்களே கேட்பாங்க, என்னம்மா வயிறு வலிக்குதா, வயிறு வலி வரப்போகுதா, அதனால என்னது அந்த பீரியட்ஸுன்னு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கோ எங்கள் வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சுன்னா அவங்க என் பக்கத்துலேயே வர மாட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் நான் வந்து கொடூரமாக இருப்பேன்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஜாலியாக இதான் சாக்குன்னு படுத்துவோங்குவோம். அது மாதிரிலாம் சில பேர்லாம் சில பொண்ணுங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நிஜமாலுமே எனக்கு டென்ஷனாக இருக்கும், அது இருக்கோ இல்லையா, அவங்களே அப்படி நம்பிக்கிறாங்க நம்ம அப்படிதான்ட்டு. உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் அந்த நாளுக்கும் அந்த 3 நாளுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? எனக்கு 30 நாள் 365 நாள் ஒரே நாள் தான். எனக்கு அப்படியெல்லாம் வித்தியாசம் என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் ஃபேஸ்புக்கில் கூட எழுதியிருந்தேன். எனக்கு வந்து மாயாஜால மேரத்தான், ஓகே, அது வந்து 4:30 மணிக்கு அங்கே இருக்கணும். நைட்டு படுக்கும்போது எல்லாம் பர்ஃபெக்டாக ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு 4:30 மணிக்கு கீழேயும் வர சொல்லிட்டேன். நான் எழுந்திரிச்சு 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகிறேன். காலையில் பார்த்தா பீரியட் வெடி. காலையில் வேற ஒரு பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? நம்ம இந்த சொசைட்டி பேசுகிற பொண்ணாக இருந்தால், சாரிப்பா நான் பீரியட் என்னால் வர முடியாது, இல்லைன்னா சாரி நான் சம்ஸு வர முடியாது, ஏதோ இன்னைக்கு அதுக்கு நிறைய வார்த்தைகள்லாம் வச்சுருக்காங்கல்ல, சொல்லி லீவ் எடுத்துருவேன். நான் போனேன், 10 கிலோமீட்டர் 1 ஹவரில் முடித்தேன். என் கூட 2 ஜென்ட்ஸ் தான் ஓடினாங்க எனக்கு கமான் சொல்லிக்கிட்டு. நான் அதை ஃபேஸ்புக்லேயே இன்னைக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் டே பீரியடு, என்னால் 10 கிலோமீட்டர் ஓட முடிஞ்சுது. ஸோ நீங்கள் தான் வந்து மைண்ட் பிளாக்லேயே இருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ண முடியும். நான் யோகா பண்ணுறேன் டெய்லியுமே. 30 நாள் நான் ரன் பண்ணுறேன், 30 நாள் நான் யோகா பண்ணுறேன், 30 நாள் நான் ஃபேஸ் யோகா பண்ணுறேன், 30 நாள் நான் சமைக்கிறேன், 30 நாள் நான் சாப்பிட்றேன். ஸோ எனக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இல்லை. எனக்கு பீரியட் ஆகாத டைம்லையும் நிறைய கோவம் வருது, ஆகிற டைம்லேயும் கோவம் வருது. அதே இங்கே என்னென்னா, பீரியட்ஸுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூடாக இருக்கும், கோவம் வரும். பீரியட்ஸுக்கு அந்த 3ஆவது நாள் 4ஆவது நாள் ரொம்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப கோபம் வரும். எவன் சொன்னான்னு தெரில, மேபி டாக்டர்ஸ். எனக்கு அப்படி, ஏன்னா நான் பீரியட் ஆகிறேன், இன்னைக்கு வரைக்கும் ஆகிட்டுருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடியும் சரி, காதலிக்கும் போதும் சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரி, மூட் ஸ்விங்ஸ்க்கு, அதாவது மூட் ஸ்விங்க்கு அப்படின்னு பீரியட் ஆகலை. பீரியட் ஆனதுனால நான் மூட் ஸ்விங்கும் ஆகலை. ஸோ ஹாப்பி ஹார்மோனும் சரி, சேட் ஹார்மோனும் சரி 24/7 என் பாடியில் இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு எப்போ கோவம் வரும், எப்போ சந்தோஷம் வரும் எனக்கே தெரியாது. அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை. டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ், நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.